Hello everyone. April 18 to 25 weekly current affairs discussion. வழக்கம் போல கொஸ்டின்ஸ் மூலமா டிஸ்கஸ் பண்றோம். ஸோ 7 டேஸ்ல உள்ள இஷ்யூஸ்ல உள்ள கொஸ்டின்ஸ் மூலமா என்னென்ன இஷ்யூஸ் இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following statements are correct? Constitution empowers each house to create its own rules for conducting business and regulating its proceedings. Constitution gives Supreme Court the power to issue orders that ensure complete justice in any matter before it. One only, two only, both one and two, neither one, not two. So answer both one and two. ஜென்ரலாகவே வந்து பார்லிமெண்ட்ரி ஹவுஸோடைய ஓன் ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே ரெகுலேட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக உள்ளது எல்லாமே பார்லிமெண்ட் ஓனாக ரூல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இருக்குது. அண்ட் கான்ஸ்டியூஷன் கிவ்ஸ் த சுப்ரீம் கோர்ட் த பவர் டு இஷ்யூ ஆர்டர்ஸ் தட் என்ஷூர் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் இன் எனி மேட்டர் பிஃபோர் இட். ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் வரக்கூடிய அதன் முன்னாடி வரக்கூடிய எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் அதுக்கான கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் வழங்குறதுக்கான பவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. ஆர்டிகிள் 142 அது என்ஷூர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ரெண்டுமே கரெக்ட் தான். அண்ட் ரீசெண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்க்கும் ஜுடிஷியரிக்கும் பர்டிகுலராக வைஸ் பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டடாக சில கிரிட்டிக்ஸ் பேசினார். அண்ட் சுப்ரீம் கோர்ட் சில விஷயங்கள் ரிப்ளை பண்ணியிருந்தது. சுப்ரீம் கோர்ட் வந்து எல்லா விஷயத்திலும் தலையிடக்கூடாது, டெமோக்ரட்டிக் மேலே வந்து சுப்ரீமசி, ஜுடிஷியரி சுப்ரீமசி ஓவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இடங்களில் பேசியிருந்தார். ஸோ அது ரிலேட்டடாக வந்த இஷ்யூ தான் இது. ஓகே, தென் ஸோ ஆர்டிகல் 142 வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் பண்ணுது அண்ட் ஆர்டிகல் 118 வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் பண்ணுது. ஓகே, which of the following statements are correct? In market share of apparel industry, India's market share percentage is less than that of Bangladesh. Pradhan Mantri Mega Integrated Textile Region and Apparel PM Mitra parts invite FDI into the textile sector. Answer. The answer both 1 and 2 ரெண்டுமே இருக்குது. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்கா, பங்களாதேஷ் வந்து சைனாவோட சில டைப் வச்சப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவில் ட்ரேட் பண்ணுறதுக்கு பங்களாதேஷுடைய பிளேசஸை வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சைனாவோட ஒரு டீல் பேசினதுனால இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பங்களாதேஷ் போக வேண்டிய டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அது ரிலேட்டடாக இருந்தது. நிறைய விஷயங்களை போர்ட்டை யூஸ் பண்ணுறது, இந்தியன் போர்ட்டை யூஸ் பண்ணுறது எல்லாமே பங்களாதேஷ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறைய விஷயங்களை கட் பண்ணாங்க. பட் என்னென்னா நிறைய டிராஃபிக் இருக்கிறதுனால இதை கண்ட்ரோல் பண்ணுறோன்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லிச்சு. பட் எனிவே இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு கான்சிக்வன்ஸாக தான் அது நடந்தது. ஸோ அதில் பர்டிகுலராக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பங்களாதேஷோடைய லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ அது வந்து பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்கனாமிக் சுச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு. ஸோ அதனால அந்த இஷ்யூலேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஓகே, தென் consider the following statements regarding flue gas desulfurization. FGD is equipment meant to reduce sulfur dioxide emissions from coal-fired plants. As of 2025, almost half of the India's thermal power plants have installed FGD systems. The initial deadline for FGD installation was extended multiple times and is now set between 27 to 29. So answer. So டார்கெட் இருக்குது நமக்கு. FGDங்கிறது சல்ஃபர் டை ஆக்சைடு எமிஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி தான் இது. பட் ஆல்மோஸ்ட் half ஆஃப் தி இந்தியாஸ் பிளான்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்களா அப்படின்னா இல்லை. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இதில் ராங். ஸோ ஆன்சர் 1 and 3 ஒன்லி. ஓகே, ஸோ டார்கெட் இயர் ஓகே, இப்போதைக்கு 27, 29 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஜஸ்ட் ஒரு 10% ஆஃப் த பிளான்ஸ் தான் வந்து FGD கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்குது. ஓகே, consider the following statements regarding vehicle to grid V2G technology. V2G enables the electric vehicle batteries to both draw power from and supply power back to the grid. In India, V2G is widely implemented as part of the EV charging infrastructure. Answer. So, answer, it is one only because it is widely implemented னு சொல்லியிருக்குது. இன்னும் ஃபுல்லாக அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. V2G டெக்னாலஜி அப்படிங்கிறது EV வெஹிக்கிள் யூஸ் ஆகாதப்போ பவர் வந்து வெஹிக்கிள் டு ஹோமோ இல்லை வெஹிக்கிள் டு இன்னொரு வெஹிக்கிளோ இல்லை வெஹிக்கிள் டு கிரிட்டுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிற மாதிரியான டெக்னாலஜி தான் இந்த டெக்னாலஜி. ஓகே, ஸோ தட் வாஸ் இந்த ஆர்டிக்கிள். ஸோ அதை வச்சு இந்த கொஸ்டின் கேட்டிருந்தோம். தென் which of the following pairs are correctly matched? Houthis, Alawites, Bedouin. அடிக்கடி எல்லாமே இஷ்யூஸில் இருந்துகிட்டு இருக்க பீப்புள் தான். ஸோ
ஆக்சுவலாக யூஎஸ் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கில் ஹவுதீஸ் பீப்புள் ஒரு 74 வந்து கில்டு, இது ஹெட்லைன்லேயே வந்துச்சு. ஸோ ஹவுதீஸ் வந்து ஏமன் பீப்புள், அலாமைட்ஸ் வந்து சிரியாவில் உள்ள மைனாரிட்டி, அதுவும் நியூஸில் இருந்தது. பெடோவின் வந்து சவுதி அரேபியா. ஸோ 1ம் 2ம் வந்து அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ 3 ஒன்லி கரெக்ட். ஓகே. தென் which one of the following tiger reserve has salt tree species abundantly? It is option D, சிமிலிபால் டைகர் ரிசர்வ். என்ன அப்படின்னா, சிமிலிபால் டைகர் ரிசர்வ் ரீஜியன் பக்கம் இருக்கக்கூடிய பஃபர் ஜோனில் இருக்கிற லேண்டை வந்து ஒரு டூரிசம் பர்பஸ்க்காக கவர்மெண்ட் அலாட் பண்ணுறதா இருந்தது. ஸோ அதை வந்து அப்போஸ் பண்ணி லோக்கல் பீப்புள் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அது வரக்கூடாது, பயோடைவர்சிட்டி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லைனாகவே வந்திருந்தது, சால் ட்ரீ வந்து அபண்டண்ட்டாக இருக்கிற ரீஜியன் அப்படின்னு. ஓகே. ஸோ சால் ட்ரீ பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிசா அந்த சென்ட்ரல் இந்தியன் பார்ட்டில் வந்து அபண்டண்ட்டாக இருக்கிற ஒரு ட்ரீ. இது மாய்ஸ்ட் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்ல இருக்கிற ஒன் ஆஃப் த ட்ரீஸ், என்சிஆர்டி புக்லேயே இருக்கும். ஓகே. ஸோ சிமிலிபால் டைகர் ரிசர்வ் தான் ஆன்சர். தென் டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொடெக்டட் ஏரியா 2 cheetahs ஆர் டு பி மூவ்ட் ஆர் ரிலீஸ்ட் ஃப்ரம் த குனோ நேஷனல் பார்க்? சாத்பூரா, காந்தி சாகர் சாங்சுவரி, பந்தவ்கர் நேஷனல் பார்க், சஞ்சய் நேஷனல் பார்க். ஆன்சர் காந்தி சாகர் சாங்சுவரி. ஸோ காந்தி சாகர்ங்கிறது மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் பவுண்டரியில் இருக்கக்கூடிய சாங்சுவரி. சம்பல் ரிவர் அந்த வழியாக போகக்கூடிய ரிவர். காந்தி சாகர் ரிசர்வர்னு ஒன்று இருக்குது, ராணா பிரதாப் சாகர் டேம் ராஜஸ்தானில் இருக்குது. ரெண்டுமே அந்த மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் பவுண்டரி பக்கத்திலே இருக்கும். ஸோ காந்தி சாகர் சாங்சுவரி பார்த்தீங்கன்னா குனோ நேஷனல் பார்க் உடைய ஒரு பர்டிகுலர் ஒரு 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கிற சீத்தா அண்ட் அதர் அனிமல்ஸ் எல்லாமே அங்கேருந்து மைக்ரேட் ஆகி போகக்கூடிய ஒரு இடம் தான். ஸோ அந்த காந்தி சாகர் சாங்சுவரியில் வந்து புதுசாக 2 இது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ அதனுடைய ஹேபிட்டட் ஏரியா வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், சீத்தாவுடைய ஹேபிட்டட் ஏரியா. Then, how many of the following countries have never signed the NPT, Nuclear Non-Proliferation Treaty? India, Pakistan, Israel, North Korea. ஸோ இது ஈரான் யூஎஸ் உடைய டாக்ஸ் ரிலேட்டடாக இப்போ ரீசெண்டாக 1 வீக்காக நியூஸ் போயிட்டு இருந்தது இல்லையா, அதுலேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறோம். ஸோ நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டியில் சைன் பண்ணாத கண்ட்ரீஸ் அப்படின்னா இதில் இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல் அண்ட் நார்த் கொரியா. இதில் 1, 2 அண்ட் 3 ஒன்லி. ஓகே. இந்தியா, பாகிஸ்தான் அண்ட் இஸ்ரேல். நார்த் கொரியாவும் இப்போ நான் மெம்பர்ஸ் தான், பட் நார்த் கொரியா சைன் முதல்ல பண்ணாங்க, ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் அவங்க ரிட்டர்ன் வந்துட்டாங்க, அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஓகே. ஸோ இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல் தான் வந்து இன்னும் சைன் பண்ணாமல் இருக்கிறது. இந்தியா வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் மேலே யாரும் யூஸ் பண்ணாத வரைக்கும் நாங்கள் யார் மேலேயும் நியூக்ளியர் இது யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஸ்டாண்டு. இந்தியா சைன் பண்ணாமல் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய ஸ்டாண்ட். இஸ்ரேல் வந்து இன்னும் அவங்க கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கிறதா ஓப்பனாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை, எங்ககிட்ட இல்லை அப்படிங்கிற லெவலில் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 3 பேருமே சைன் பண்ணல. நார்த் கொரியா இனிஷியலாக பண்ணாங்க, அப்புறம் வெளியே வந்துட்டாங்க. ஓகே. ஸோ ஒன்லி 3 இஸ் த ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் ரிகார்டிங் ஐஎம்இசி, இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடார்? தொடர்ந்து ஒரு 1-2 மந்த்ஸாக வந்து இது நியூஸில் ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே இருக்கிற ஒரு இஷ்யூ. The route envisions only ship transport through Arabian Sea, Red Sea, and Mediterranean Sea due to location of politically unrest regions in the land route. The corridor includes plans for clean hydrogen infrastructure and electricity grids. High-speed data cables are proposed to connect regions, enhancing digital connectivity. IMEC is presented as a potential alternative to China's Belt and Road Initiative, promoting transparent and sustainable infrastructure. 1, 2, and 3, 4, 1, 2 and 4 only, 1, 3 and 4 only, 2, 3 and 4 only. So answer இந்த ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஷிப் டிரான்ஸ்போர்ட்டா அப்படின்னா இல்லை, இல்லை ஷிப் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, ரோட் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, ரயில் டிரான்ஸ்போர்ட்டுமே இருக்குது. ஸோ இந்த 3மே வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது தான் இந்த காரிடாரோடைய பிளான். ஸோ அரேபியன் சி, ரெட் சி, மெடிட்டரேனியன் சி, கிரீஸ் வரைக்கும் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. The corridor includes plans for clean hydrogen infrastructure, yes. Electricity grids, yes. அண்ட் ஹை ஸ்பீட் டேட்டா கேபிள்ஸ் பண்ண போகிறாங்களா? ஆமாம், அது மூலமாகவும் கனெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஐஎம்இசியை வந்து சைனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ், சில்க் ரோடு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு காம்படிஷனாக, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இதாக தான் இந்த இதை பார்க்குறாங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலாக இந்தியாவிலேருந்து அரப் கண்ட்ரீஸ் வழியாக சவுதி அரேபியா, இஸ்ரேல் வழியாக, அகைன் மெடிட்டரேனியன் சீலேருந்து கிரீஸ் வழியாக இந்த ரூட்டை வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க, காரிடாரை. ஓகே. தென் முசி ரிவர் இஸ் ட்ரிபியூட்டரி ஆஃப் கோதாவரி, மகாநதி, காவேரி, கிருஷ்ணா. சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இது ஏன் கேட்டோம் அப்படின்னா, ரீசெண்டாக தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி வந்து முஷி ரெஜுவினேஷன் பற்றி ஒரு இது பேசியிருந்தார். ஓகே. அண்ட் முஷி வந்து கிளீன் பண்ண வேண்டிய
கட்டாயம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தாரு. அண்ட் ஜப்பானில் இருக்கக்கூடிய தெலுங்கு பீப்புள் எல்லாம் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாரு, நம்ம முஷி ரிவரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் நியூஸில் இருந்தது. கிருஷ்ணாவுடைய ட்ரிபியூட்டரி. ஓகே, ஹைதராபாத்தில் வர்ற இம்பார்ட்டன்ட் ரிவர். கியோஞ்சார் காலச்சம்பா, a seed variety known for its tolerance to major diseases and pests under the field conditions in coastal Odisha, was in the news recently. It is கியோஞ்சர் காலச்சம்பா அப்படிங்கிறது என்ன சீட் அப்படின்னா, இட் இஸ் ரைஸ் வெரைட்டி, பேடி. ஸோ ஒரு ஃபார்மருடைய இண்டிஜினியஸ் அவருடைய ஓன் முயற்சியில், அவர் சொந்த முயற்சியில் கண்டுபிடிச்ச ஒரு வெரைட்டி, அதை கன்சர்வ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இப்போ அது கமர்ஷியலைசேஷனில் இருக்குது. ஸோ அதுக்கான அவர் வந்து அதில் ப்ராஃபிட் ஷேர் வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, ஸோ இது சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்மராக இருப்பார் அந்த மாதிரி வாங்குறதுல. ஸோ இது ரிலேட்டடாக ஒரு நியூஸ் வந்திருந்தது. கியோஞ்சார் காலச்சம்பா ரைஸ் வெரைட்டி. Which of the following statements are not correct? Lower Subansiri Dam is being constructed near the boundary of Arunachal Pradesh and Nagaland. Subansiri River is left bank tributary of Brahmaputra. Majuli Island is located in the confluence of Subansiri and Brahmaputra. The answer, சுபன்சிரி டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் நியூஸில் இருந்தது. லோயர் சுபன்சிரி டேம் வந்து அஸ்ஸாம் அருணாச்சல் பார்டர், அருணாச்சல் நாகாலாந்து பார்டர் கிடையாது. சுபன்சிரி வந்து லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரி அப்படின்னா அது அருணாச்சல் வழியாக வரக்கூடிய ரிவர். ஸோ அஸ்ஸாமில் வந்து மீட் ஆகும். ஸோ ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி பிரம்மபுத்திராவுக்கு. மஜூலி ஐலாண்டு வந்து சுபன்சிரி பிரம்மபுத்திராவோட கான்ஃப்ளூன்ஸில் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 3 ஒன்லி. நாட் கரெக்ட் கேட்டிருக்கோம் இல்லையா? ஸோ 1 and 2 ஒன்லி நாட் கரெக்ட், 3 வந்து கரெக்ட். வாட் இஸ் எ ஹைசியான் வேர்ல்டு? இது சயின்ஸ் பேஜில் ஒரு பர்டிகுலர் K218 அப்படிங்கிற ஒரு ஒரு எர்த் லைக் பிளானட் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கிறதா நியூஸ் வந்தது. வாட் இஸ் எ ஹைசியான் வேர்ல்டு? த ரீஜியன் விச் ஹேஸ் த எனர்ஜி சோர்ஸ் கம்ப்ளீட்லி த்ரூ clean hydrogen. It is about 2 million years ago in the life history of the Earth. It is a world covered with an ocean overlaid by a hydrogen-rich atmosphere. None of this. So answer option C. It is a world covered with an ocean overlaid by a hydrogen-rich atmosphere. Okay. ஸோ ஒரு எக்ஸோ பிளானட் K218b அப்படிங்கிறத ஃபைன் பண்ணாங்க. ஸோ அந்த பிளானட் வந்து நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு வெளியில் இருக்குது, கிட்டத்தட்ட 124 லைட் இயர்ஸ்க்கு அந்த பக்கம் இருக்குது. ஸோ நம்ம சன்னை எடுத்து சுற்றி வர்ற அதே ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இந்த பிளானட்டும் ஒரு கன்சிடரேஷன், ஒரு ஸ்டாரை வந்து ரிவால்வ் பண்ணி வருது. ஓகே, கிட்டத்தட்ட எர்த்தை விட ரொம்ப பெருசாக இருக்குது இது. பட் ஹேபிட்டபிள் ஜோன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ உயிர்கள் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிற ஒரு பிளானட் அப்படிங்கிறதுல இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. கெப்லர் டெலஸ்கோப் 2015 இது இனிஷியலாக கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து அதில் வாட்டர் வேப்பர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப், அதாவது டிடெக்டட் த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மீத்தேன் அந்த பிளானட்ல இருக்கிறதையும் ஃபைன் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நியூஸ்ல இருந்தது. தென் which of the following statements are correct? Western disturbances are the weather systems causing precipitation in the western Himalayan region during Indian summer months. Meridional temperature gradient is responsible for the development of extratropical storms initiated by frontal genesis over the mid-latitude regions. So answer, இப்போ காஷ்மீரில் வந்து ஒரு ஃப்ளாஷ் ஃப்ளட் வந்தது ஒரு கிளவுட் பஸ்டால். அது வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸுடைய எக்ஸ்டெண்டட் இதுதான் ரீசன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் அப்படிங்கிறது இஸ் காசிங் precipitation in the வெஸ்டர்ன் ஹிமாலயன் ரீஜியன், நார்த் வெஸ்ட் இந்தியாவில் இருக்கும். டூரிங் இந்தியன் சம்மர் மந்த்ஸா அப்படின்னா நோ, இட் இஸ் இந்த வின்டர் மந்த்ஸ். இப்போ வின்டர் மந்த்தையும் தாண்டி கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக ஏர்லி ஸ்ப்ரிங் சீசன்லையும் இது இருந்திருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்போ ராங், சம்மர்னு சொன்னதுனால. மெரிடியோனல் டெம்பரேச்சர் கிரேடியன்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் ஸ்டார்ம்ஸ். ஸோ மிட்லாட்டிடியூட் ரீஜியன்ஸில் ஃப்ரான்டல் ஜெனிசிஸால் எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன் வர்றதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஃப்ரான்டலால தான் வரும், கோல்டு ஃப்ராண்ட் அண்ட் வார்ம் ஃப்ராண்ட். ஸோ அந்த மெரிடியோனல் டெம்பரேச்சர் கிரேடியன்ட் தான் அதுக்கு ரீசன். அதாவது நமக்கு அந்த பர்டிகுலர் லேட்டிடியூட் வைஸ் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் கோல்டு ஃப்ராண்ட்டுக்கும் வார்ம் ஃப்ராண்ட்டுக்கும். ஓகே, ஸோ சப்ட்ராபிக்லேருந்து வார்ம் இருக்கும், போலார் ரீஜன்லேருந்து கோல்டு இருக்கும், ரெண்டும் மீட் ஆகிற இடம், அந்த இடத்துல அந்த டெம்பரேச்சர் கிரேடியன்ட் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும். ஸோ தட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ். ஓகே, ஸோ 2 only correct. With reference to destructive anti-satellite assault test, consider the following statements. These tests involve the physical destruction of a satellite, often leading to long-lasting space debris.
The United Nations has passed a binding international treaty banning all forms of hazard testing. Destructive hazard tests are a major concern for global space security due to the threat they pose to the civilian and commercial satellites. India is among the countries that have demonstrated hazard capability through a destructive test. So, answer. How many of the above statements are correct? So, the answer is, so சேட்டலைட் ஃபிசிக்கல் டிஸ்ட்ரக்ஷன் தான் இதனுடைய அப்ஜெக்டிவ். ஸோ ஸ்பேஸ் டெப்ரிஸ் இதனால வந்து அதிகமாகும். யூஎன் வந்து பைண்டிங் இன்டர்நேஷனல் ட்ரீட்டி இது ரிலேட்டட் எதுவும் போட்டிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஓகே, டிஸ்ட்ரக்டிவ் அசால்ட் டெஸ்டர் மேஜர் கன்சர்ன் ஃபார் குளோபல் ஸ்பேஸ் செக்யூரிட்டி. ஏன்னா அது சிவிலியன் அண்ட் கமர்ஷியல் சேட்டலைட்ஸுக்கும் சில ஆபத்துகள் அதனால இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை கன்சிடர் பண்ணுறதுனால அப்படி சொல்கிறாங்க. India is among the countries that have demonstrated assault capability through a destructive test அப்படின்னா அது இல்லை. ஓகே, ஸோ 1 and 3, so only 2 is correct. Okay, then which of the following ecosystems are habitat of African cheetah? Savanna grassland, dry forest, equatorial rainforest, desert. The answer, ஈக்குவட்டரியல் ரெயின் ஃபாரஸ்ட் வராது, ஏன்னா ஆரிட் அண்ட் செமி ஆரிட் ரீஜன்ஸில் தான் சீத்தா இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 1, 2 and 4 ஒன்லி. எதுக்காக ஆப்பிரிக்கன் சீத்தா பற்றி கேட்டோம் அப்படின்னா, சீத்தா இப்போ காந்தி சாகரில் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ அது அகைன் நியூஸில் இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற சீத்தா எல்லாமே ஆப்பிரிக்காவிலேருந்து கொண்டு வந்தது தான், ஏசியாட்டிக் சீத்தா இல்லை. ஸோ அதனால் சப்போஸ் ஆப்பிரிக்கன் சீத்தா பற்றி கொஸ்டின் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, which of the following statements are correct? Important wheat growing zones in India are Gangetic Sutlej plains in the northwest and black soil regions of the Deccan. The net sown area of wheat is more than that of the rice in India. So answer is 1 only. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ராங். ஏன்னா ரைஸுடைய நெட் சோன் ஏரியா தான் இந்தியாவில் அதிகம் வீட்டை விட. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்லையும் ரைஸ் இருக்குது. வீட் வந்து நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் மட்டும்தான் உண்டு. ஸோ அதை வச்சே சொல்லிடலாம். அண்ட் கங்கா சட்லஜ் பிளைன்ஸ் நமக்கு பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா வரைக்கும் வீட் குரோயிங் ஏரியாவாக இருக்குது. ஓகே, perovskite structural materials have shown remarkable properties such as high efficiency in solar cells, use in LEDs, photodetectors and lasers, ferroelectricity and superconductivity, insulator in heavy electric lines. ஸோ நமக்கு 3யும் 4ம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ரடிக்ட் ஆகுது. சூப்பர் கண்டக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்கிறோம், இன்சுலேட்டர்னு இதில் கொடுத்துருக்கோம். அப்போ ஏதோ ஒன்று தான் கரெக்டாக இருக்க முடியும். ஸோ இன்சுலேட்டர் இல்லை, ஃபர்ஸ்ட் 3யும் கரெக்ட். 1, 2 and 3 ஒன்லி இஸ் த ஆன்சர். பெரோஸ்கைட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் டைட்டானியம் ஆக்சைடு. ஸோ இதை கண்டுபிடிச்சவர், உரல் மவுண்டனில் கண்டுபிடிச்சவர் அந்த ரஷ்யனுடைய நேம் பெரோஸ்கைட். அதனால அந்த மினரலுக்கு அந்த நேமையும் வச்சிருக்கிறோம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகிட்டு இருக்கிற ஒரு மெட்டல். High efficiency in solar cell, use in LEDs, photodetectors, lasers, ferroelectricity and superconductivity. Then, with reference to the SpaceX mission recently in news, consider the following statements. December இந்த நியூஸ்ல இருந்துட்டு இருக்குது. டிசம்பர்ல தான் அனுப்புனாங்க. India became the second country in the world to conduct an autonomous satellite docking experiment in space. The mission was launched using PSLV C-60 rocket. The experiment involved in docking and undocking between 2 small satellites in orbit. The primary objective of SpaceX is to test weaponized space technology for strategic applications. How many of the statements above are correct? So India வந்து செகண்ட் கண்ட்ரியானா இல்லை, இந்தியா வந்து 4th country. ஓகே, அண்ட் மிஷன் லான்ச் PSL 60 கரெக்ட். எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டாக்கிங் அன்டாக்கிங் 2 சேட்டலைட் வந்து ஸ்பேஸில் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை கொண்டு வந்து 2யும் சேர்க்கிறது, அப்புறம் 2யும் பிரிக்கிறது. இந்த வேலையில் அது ஈஸியாக பண்ணும். ஸோ வெப்பனைஸ்டு ஸ்பேஸ் டெக்னாலஜியா SpaceX அப்படின்னா no, weaponized space technology இல்லை. ஓகே, ஸோ 2 and 3 கரெக்ட், 1 and 4 ராங். ஸோ only 2 தான் கரெக்ட். ஓகே, அண்ட் தென் ஸோ ஆல்ரெடி இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா US, ரஷ்யா, சைனா இருக்குது, இந்தியா 4th country. Which of the following statements are correct regarding the rare earth elements? Rare earth elements are a series of 17 substances that are present in the earth crust. Unlike what the name may indicate, rare earth occurs plentifully in nature, but the rarity comes from the ability to isolate them chemically. ஸோ ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் ஒரு 17 சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு, நிறைய இடங்கள்ல இதை படிச்சிருக்கிறோம். ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது எர்த்லேயே ரேராக இருக்குன்னு அர்த்தம் இல்லை, அபண்டண்டாக இருக்குது, பிளென்டிஃபுல்லாக இருக்குது. பட் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பிரித்து எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர்.
ஸோ அது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அதனால த ரேரிட்டி கம்ஸ் ஃப்ரம் த எபிலிட்டி டு ஐசோலேட் தெம் கெமிக்கலி அப்படிங்கிறது தான் கரெக்ட். அதர்வைஸ் ரொம்ப ரேராக தான் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. ஓகே, ஸோ இது ரிலேட்டடாக நியூஸ் நிறைய அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது நமக்கு ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் ரிலேட்டடாக. ஓகே, ஸோ போத் 1 and 2 ஆர் கரெக்ட். தென் rare earth elements are essential materials in which of the following sectors? Hard disk industry, superconductor, cancer treatment. ஸோ இதுவும் இந்த நியூஸில் அப்படியே இருந்தது. இந்த மூணுலையுமே யூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஆனால் மோஸ்ட்லி வந்து இதில் ரேடியாக்டிவ் எலமெண்ட்ஸும் உண்டு. ஸோ தீஸ் ஆர். ஹவு மெனி ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் ஆர் பவுண்டரிஸ் ஆஃப் சூடான்? ஏன்னா சூடானில் வந்து மிலிட்ரி அண்ட் பேராமிலிட்ரிக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த ஃபைட்டில் எவ்வளோ சிவிலியன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால கிட்டத்தட்ட 2 வருஷமா அந்த நியூஸ் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால சூடான் பற்றி ஏதாச்சும் ஒரு நியூஸ், சூடான் பற்றி ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதனால இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறோம். ஹவு மெனி ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் ஆர் பவுண்டரிஸ் ஆஃப் சூடான்? சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக், காங்கோ, எத்தியோப்பியா, லிபியா, சாட், சோமாலியா, நைஜர். ஸோ ஆன்சர், ஸோ இதில் எதெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்னா எத்தியோப்பியா ரொம்ப ஈஸ்டில் இருக்கும். அண்ட் சாரி எத்தியோப்பியா இல்லை, சாரி சோமாலியா. ஸோ இதுலேயே பிக்சர்லேயே கொடுத்துருக்குறோம். சோமாலியா ரொம்ப ஈஸ்டில் இருக்குது. அண்ட் சாட் வந்துடும், லிபியா வந்துடும், எகிப்து வந்துடும், சவுத் சுடான் வந்துடும், சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக் வந்துடும். பட் நைஜர் வராது. ஓகே, ஸோ நைஜர் கிடையாது, சோமாலியா கிடையாது. ஸோ ஒன்லி 5 இஸ் த ஆன்சர். ஓகே, which one of the following article of the Constitution address the issue of repugnancy or inconsistency between the laws made by the Parliament and laws made by the state legislature? So answer, Article 141, 254, 200, 168. So answer, Article 254. ஓகே, ஸோ இதுவும் வந்து நியூஸில் இருந்தது. ஆல்மோஸ்ட் இந்த ஆர்டிகல் எல்லாமே ரிப்பீட்டடாக நியூஸில் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஆர்டிகல். ஆர்டிகல் 141 இருந்தீங்கன்னா இது சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டடானது. ஸோ இட் மேண்டேட்ஸ் தட் த லா டிக்ளேர்டு பை த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இஸ் பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸ் வித் இன் த கண்ட்ரி ஆஃப் இந்தியா. ஸோ இது. அண்ட் ஆர்டிகல் 254 தான் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட் மேக் பண்ண ஒரு லாவும் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் மேக் பண்ண ஒரு லாவும் இன்கன்சிஸ்டண்டாக இருந்தது, கான்ட்ராக்டரியாக ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா, அண்ட் அது பெரிய பேசிக் ஸ்ட்ரக்சரே மாத்திரமே இருக்குன்னா கண்டிப்பாக பார்லிமெண்ட்ரி லா தான் வந்து ப்ரிவேல் ஆகும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கிரியேட் பண்ண லா வந்து வாய்ட் ஆயிரும். அண்ட் 200 எடுத்தீங்கன்னா கவர்னருடைய ரோல். இப்போ ரீசெண்டாக கேரளா, தமிழ்நாடு கவர்னர்ஸ் பில் வந்து அசென்ட் பண்ணாமல் இருந்தது, பிரசிடென்ட்டுக்கு அனுப்பாமல் இருந்தது, சைன் பண்ணாமல் இருந்தது ரிலேட்டடாக நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருந்தது. ஆர்டிகல் 168 வந்து அவுட்லைன்ஸ் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ ஸ்பெசிஃபைஸ் தட் ஈச் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கன்சிஸ்ட் ஆஃப் கவர்னர் அண்ட் எய்தர் ஆஃப் 2 houses. ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது. ஓகே, தென் which of the following statements are correct regarding NEEDY? The institute primarily focused on human health issues related to water supply, sewage disposal, diseases, and industrial pollution. NEEDY operates as a laboratory in the field of environmental science and engineering and is one of the constituent laboratories of CSIR. So NEEDY பற்றி ஒரு இஷ்யூ வந்திருந்தது. சுப்ரீம் கோர்ட் வந்து நீதிக்கு ஒரு டாஸ்க் இது பண்ணியிருந்தாங்க. ஓகே, தாஜ்மஹாலில் வந்து அந்த பொல்யூஷன் ரிலேட்டடாக இருக்கிறது அண்ட் இம்பேக்ட் ஆஃப் த கிளாஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து தாஜ்மஹால் எந்த அளவுக்கு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி கொடுக்க சொல்லி நீதிக்கு வந்து ஒரு டாஸ்க் செட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட் ரிகார்டிங் கிராவிட்டி கிராடியோமீட்டர்? Which one of the following is are correct regarding the gravity gradiometer? It can be find out where a hydrocarbon deposit is located and how it's distributed underground by using a gravity gradiometer. Using gravity gradiometer, difference of gravity between one place to another can be noticed. So yes, both statements are correct. Gravity gradiometer யூஸ் பண்ணி ஒரு இடத்துல வந்து இப்போ ஹை மாஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரீஜியனில் வந்து கொஞ்சம் கிராவிட்டி டிஃபர் ஆகுது. ஸோ அந்த மைனூட்டாக டிஃபர் ஆகிறத கூட கிராவிட்டி கிராடியோமீட்டர் மூலமாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும், மெஷர் பண்ணிட முடியும். அண்ட் அப்போ ஹைட்ரோ கார்பன்லாம் உள்ளே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல டென்சிட்டி வந்து கொஞ்சம் ரிலேட்டிவாக லெஸ்ஸாக இருக்கும். அப்போ அந்த டென்சிட்டி எந்த அளவுக்கு லெஸ்ஸாக இருக்குது, எவ்வளோ ரீஜியனுக்கு அது கவர் ஆகிருக்குது, அப்போ அண்டர் த கிரவுண்ட் எந்த அளவுக்கு ஹைட்ரோ கார்பன் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இது மூலமாக ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த நியூஸ். ஓகே, ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். தென் நார்த் சி இஸ் சரௌண்டட் பை த கண்ட்ரீஸ். நார்த் சீயும் அடிக்கடி நியூஸ்ல இருந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. நார்த் சி இஸ் சரௌண்டட் பை யுனைடெட் கிங்டம் அண்ட் ஐஸ்லாண்ட், அயர்லாண்ட் அண்ட் கிரீன்லாண்ட், யூகே, ஜெர்மன் அண்ட் நார்வே, யூகே, பிரான்ஸ் அண்ட் அயர்லாண்ட். ஸோ ஆன்சர் யூகே, ஜெர்மன் அண்ட் நார்வே. ஓகே, ஸோ பிரான்ஸ் வந்து சவுத்தில் வந்துடும். அதுமாதிரி அயர்லாண்ட், ஐஸ்லாண்ட் அந்த பக்கம். ஸோ யூகேக்கும் ஜெர்மன் அண்ட் நார்வே, ஸ்வீடன் இதுக்கு இடையில தான் நார்த் சி இருக்குது. ஓகே,
ஸோ நேச்சுரல் கேஸ் ரிசோர்ஸ் வந்து அதிகமாகவே அந்த ரீஜன்ஸில் இருந்துகிட்டு இருக்குது. அண்ட் ரிசோர்ஸ் ரிச் ரீஜனும் கூட. அண்ட் ரஷ்யாவுடைய பால்டிக் சி வழியாக சி ரூட்ஸ் அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கான ஒரு பிளேஸாகவும் இருக்குது. ஓகே. அக்கார்டிங் டு இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, விச் ஒன் அமாங் த ஃபாலோயிங் ரிவர்ஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி கிவன் டு பாகிஸ்தான்? இது பகல்காம் டெரரிஸ்ட் அட்டாக் இஷ்யூவால் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அடிக்கடி நியூஸில் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை ரிலேட்டடாக கேட்டிருந்தோம். ஸோ எக்ஸ்க்ளூசிவ்லி கிவன் டு பாகிஸ்தான் நம்ம வெஸ்டர்ன் ரிவர் ஈஸ்டர்ன் ரிவர்னு பிரிச்சிருப்போம். அது அப்பர் இந்த வெஸ்டர்ன் ரிவர்னு எடுத்தோம்னா இண்டஸ், செனாப், ஜீலம் இந்த 3 பாகிஸ்தானுக்கு, ராவி, பியாஸ், சட்லஜ் இந்த ஈஸ்டர்ன் பார்ட் இதெல்லாம் இந்தியாவுக்கு இல்லையா. ஸோ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி பற்றி அடுத்த செஷன்லையும் இன்னும் அதிகமாகவே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸ், இந்த இஷ்யூஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸாக லாஸ்ட் April 18 to 25 இருந்தது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் மூலமாக நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இஷ்யூ வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ எனக்கு ஃபிலிம்ஸ் வர்றப்போ நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வச்சு ரிவைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப, நம்மளுடைய ஓன் நோட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் மூலமாக ரிவைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ, டக்குன்னு நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்குறப்போ சடனாக நம்ம பிரெயின் எடுத்து கொடுக்கும். ஸோ சடனாக அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்சர் வந்து ஸ்ட்ரைக் ஆயிரும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஸ்ட்ரைக் ஆகுறது வந்து மோஸ்ட்லி கரெக்டாக தான் இருக்கும். ஓகே. ஸோ முடிஞ்ச அளவு கொஸ்டின்ஸ் மூலமாக ரிவைஸ் பண்ணுங்க, பிகாஸ் வி ஹேவ் வெரி ஷார்ட் டைம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீக் கரண்ட் இஷ்யூஸ் நெக்ஸ்ட் வீக்கில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ ஆல்.